வங்கி திருப்படிக்கு மாணவ அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கு கால்பு பண்ணியிருக்கேன், எல்லோரும் அப்ளை பண்ணியிருக்கேன். மை இன்சூரன்ஸ் கால்பு பண்ணியிருக்கேன். இப்போ இன்சூரன்ஸ்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 வகையான இன்சூரன்ஸ் உண்டு. ஒன்று வந்து லைஃப் இன்சூரன்ஸு, இன்னொன்று வந்து நான் லைஃப் இன்சூரன்ஸ். நான் லைஃப் இன்சூரன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த காருக்கு இன்சூரன்ஸ் போடுறது, பைக்குக்கு இன்சூரன்ஸ் போடுறது, அந்த நான் லைஃப் உயிரில்லாத பொருளுக்கு இன்சூரன்ஸ் போடுறது. லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது நமக்கு எல்ஐசி. அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏஓ கால்பு பண்ணுவோம், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கால்பு பண்ணுவோம். என்ன நான் லைஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நான் லைஃப் வந்து 4 நான் லைஃப் இருக்குது. அதாவது நேஷ்னல் இன்சூரன்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ இண்டியா, என்ன அடுத்தது யுனைடெட், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓரியண்டல். இந்த 4 வகையான இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏஓ அண்ட் அசிஸ்டன்ட் கால்பு பண்ணுவோம். 4லையுமே வரும். இது அப்படியே பார்த்தீங்கன்னா பேங்கிங் பேட்டர்னில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து நமக்கு என்னென்னா அந்த 4 வகையில் பார்க்கும்போது 4வது இது பார்த்தீங்கன்னா ஓரியண்டல். அந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸில் இப்போ வந்து ஒரு அசிஸ்டண்ட் வந்து 500 போஸ்ட் கால்பு பண்ணியிருக்கான். அதில் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 37 வேக்கண்ட் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்பிடி டெஸ்ட் வைப்பாங்க. இப்போ எல்பிடின்னு என்ன கேட்டிங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம ஒரு வேறு ஸ்டேட் போய் எழுதுகிறோம், ஒரு கர்நாடகாவில் போய் எழுதுகிறோன்னு வச்சுருங்களேன். கர்நாடகாவுடைய லோக்கல் லாங்குவேஜ் எழுத படிக்க வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களை சார்ந்தவங்க தமிழ்நாட்டில் எழுதுகிறோன்னா அந்த லாங்குவேஜ் டெஸ்ட்டு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு தேவையில்லை. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஓரியண்டல் இன்சூரன்ஸ்க்கு பாருங்க வேலை சூப்பரான வேலை. சாட்டர்டே சண்டே லீவு, பே ஸ்கேல் வந்து அப்படியே பேங்கிங் பே ஸ்கேல் இருக்கும். வேலையுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. அதாவது டார்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 வீலர் 4 வீலர் வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காகவே இன்சூரன்ஸ் கவர் போட்டுருவாங்க. இப்போ டார்கெட் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ இந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கால்ஃபர் பண்ண டேட் வந்து 1/8/2025. இதில் என்னென்னா மொத்தம் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 500 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 37 வேக்கண்ட் இருக்குது. இம்பார்ட்டன்ட் டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா 2/8/2025 இருந்து 17/8/2025 வரை. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ண வேண்டாம், நீங்கள் இன்றைக்கே போய் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ண யோசிக்காங்க. கால்ஃபருங்கிறது நிரந்தரம் கிடையாது. அப்போ வந்து இந்த டைம் பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் வரை பார்த்தீங்கன்னா நம்ம என்கேஜாக இருப்போம். அப்போ இந்த டைமில் வரக்கூடிய இது நம்ம பிறகு பார்த்துக்கலாம். கால்ஃபர் நிரந்தரம் கிடையாது. நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. இந்த வருஷமே படிங்க. உங்களை ட்ராக் மாதிரி படிக்க சொல்லலை, அதே ட்ராக்ல தான் உட்காந்து படிக்கும். அதனால் வந்து உடனே அப்ளை பண்ணிடுங்க. இந்த 2/8 17/8 வரை ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் அப்ளிகேஷன் 2க்குமே சேர்த்து. டென்டேட்டிவ் டேட் ஃபார் Tier 1 எக்ஸாம் என்ன கேட்டிங்கன்னா 7/9. அப்போ கிட்டத்தட்ட இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34 நாள் இருக்குது. டென்டேட்டிவ் டேட் ஃபார் Tier 2 மெயின் எக்ஸாமினேஷன். இந்த மெயின் எக்ஸாமினேஷன் தான் டைம் நல்லா கொடுத்துருக்கான். அப்போ 28/10 கிட்டத்தட்ட இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது நல்ல டைமிங் இருக்குது மெயின்ஸுக்கு. ப்ரிலிம்ஸ் ஆஸ் யூஷுவல் எழுதுங்க, அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க, கண்டிப்பாக பண்ணணும். அப்புறம் இப்போ Tier 1 எக்ஸாமாக இருக்கட்டும், Tier 2 எக்ஸாமாக இருக்கட்டும், 7 நாள் முன்னாடி நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஹால் லெட்டர் அப்லோட் பண்ணிடுவாங்க. நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். வேக்கன்சி லிஸ்ட்டு மொத்தம் தமிழ்நாட்டுக்கு வந்து 37 வேக்கண்ட் இருக்குது. அப்போ ரிசர்வேஷன் கேட்டரில் யார் யார் எந்தெந்த கேட்டகரியும் பார்த்துக்கிடுங்க. மொத்தம் 37 வேக்கண்ட் இருக்குது. 500 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 37 வேக்கண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட நெருங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 8% 10% நெருங்குது. ஏன்னா ஏஜ் இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நம்ம எழுத போகிறோன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா ஏஜ், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், ஏன்னா அப்போ ஏஜ், அப்புறம் கம்யூனிட்டி இந்த 3 தான் கவர்மெண்ட்டில் செக் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் எக்ஸ்ட்ரா அதை முடிச்சிருக்க, இதை பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது அதை தான் பார்ப்பா. நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கலாம், நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணி வச்சுருக்கா, அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. பேசிக்காக அந்த ஏஜ் இருக்கா, என்ன கம்யூனிட்டியில் வரான், என்ன குவாலிஃபிகேஷனில் வர்றான், அதை மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. மற்றபடி எதையுமே அவங்க செக் பண்ண போகிற கிடையாது. அப்போ ஏஜ் ஃபேக்டர் இம்பார்ட்டன்ட். அப்போ ஏஜ்னு பார்க்கும்போது அந்த டேட்டு கொடுத்துரும். ஆஸ் ஆன் டேட்டு 31/7/2025 பார்க்கும்போது 21 30 இருக்கலாம். இது யாருக்கு? ஜென்ரலுக்கு. இப்போ நம்ம SC STயாக இருந்தோம்னா 21 35 வரை இருக்கலாம். அதர் பேக்வர்டு கிளாஸில் நான் கிரிமிலேயராக இருந்தால் நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, ஓப்பன் கேட்டகரி போயிருவீங்க. இந்த கேட்டகரி போயிருங்க. நான் கிரிமிலேயராக இருந்தீங்கன்னா 21 33 வரை எழுதலாம். இப்போ பேங்க் எக்ஸாம்லாம் 28 தான் இருக்குது. கிளரிக்கலுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். டிசபிள் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 21 40 வரை எழுதலாம்.
இப்போ எக்ஸர்வீஸ்மெண்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் நல்லா பார்த்துடுங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துடுங்க, கம்யூனிட்டி பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி 31/7/2025 நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். Tier 1 எக்ஸாம், ப்ரிலிமினரி எக்ஸாம், அப்ஜெக்டிவ் டைப்பு. ஏன்னா இது அது பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன், நம்ம பேங்க் எக்ஸாம் படிக்கிற அதே சேம் பேட்டர்ன். இங்கிலீஷ் வந்து நமக்கு என்னன்னா 30 கொஸ்டின் 30 மார்க்கு, ரீசனிங் வந்து 35 கொஸ்டின் 35 மார்க்கு, நியூமரிக்கல்ட்டு 35 கொஸ்டின். மொத்தம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின். ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி டைம் 20 நிமிஷம் 20 நிமிஷம் 20 நிமிஷம், அதே பேட்டர்ன் தான். அப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும், மற்றது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்க போகுது. 60 நிமிஷம் என்ன 1 ஹவர் டெஸ்ட். ஏன்னா அது வந்து ஒன்லி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா Tier 2 எக்ஸாம் தான் முக்கியமானது. இதில் என்னென்னா மொத்தம் 200 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1.25 மார்க். 1.25 மார்க்னா 50 மார்க்னு வரும். இங்கே மார்க்கை பார்க்கணும், கொஸ்டினை மட்டும் பாருங்கள். இங்கிலீஷ் வந்து 40 கொஸ்டின்ஸு, ரீசனிங் 40 கொஸ்டின், நியூமரிக்கல் எபிலிட்டி 40 கொஸ்டின், கம்ப்யூட்டர் 40 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் நாலேஜ் அவேர்னஸ் 40 கொஸ்டின். டைமு பார்த்துடுங்க. இங்கிலீஷ்க்கு வந்து நமக்கு 30 நிமிஷம், ரீசனிங்க்கு 30 நிமிஷம், மேக்ஸுக்கு 30 நிமிஷம், கம்ப்யூட்டருக்கு 15 நிமிஷம், ஜென்ரல் அவேர்னஸ் இது வாஸ்து போடுறது தானே, என்ன 15 நிமிஷம், மொத்தம் 120 நிமிஷம். அப்போ இதுதான் பேட்டர்ன். இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வைப்பாங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் உள்ளவங்க, தமிழ்நாட்டுக்காரங்க எழுதுகிறவங்களுக்கு, தமிழ்நாட்டில் எழுதுகிறவங்களுக்கு அது கிடையாது. இப்போ நம்ம ஒரு வேறு ஸ்டேட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே உள்ள லாங்குவேஜ் கற்றுக்கிடணும். அப்போ அவங்களுக்கு எழுத படிக்க வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு கிடையாது. வேற ஒரு ஸ்டேட்டுக்காரன் இங்கே வந்து எழுதுறான்னா அவனுக்கு வந்து என்ன செய்யணும், எழுத படிக்க வாசிக்க வச்சுருக்கணும். எக்ஸாம் சென்டர் ஏன்னா Tier 1 பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, நாகர்கோவில், தஞ்சாவூர், விருதுநகர். அடுத்த Tier 2 பொறுத்த வரைக்கும் சென்னையில் மட்டும் தான் வச்சு என்னது எக்ஸாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கும்போது நமக்கு SC, ST, டிசபிள் கேண்டிடேட், எக்ஸர்வீஸ்மெண்ட்டுக்கு 100. அதர் தன் சொல்லி பார்க்கும்போது நம்ம யாரெல்லாம் வரோம்னா ஜென்ரல், OBC, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், இவங்களுக்கு 850 ரூபா. ஃபீஸ் எல்லாம் பார்க்காதீங்க, கால்ஃபர் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ சேலரி பார்த்தீங்கன்னா நியர்லி 50,000 வந்துடும். அதனால் நீங்கள் ஃபீஸ் பார்க்காதீங்க, எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். சேம் டிட்டோ ப்ரிப்பரேஷன் தான். நீங்கள் ப்ரிலிம்ஸ் இந்த பேங்க் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அதுதான். நீங்கள் வேறு எதை மாற்றி ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்ம வேண்டாம்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. சேமாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். டெய்லி என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட் போடுங்க. ஆஃப்லைன் டெஸ்ட்டில் தான் நமக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஒரு ஆன்லைன் டெஸ்ட் போடுங்க. ஏன்னா டெஸ்ட் வந்து ஆன்லைனில் தான் நடக்க போகுது. ரெண்டுமே போடுங்க. கரெக்ஷன் நல்லா பாருங்கள். டெஸ்ட்டு போடுறதுல முக்கியத்துவமாக என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்ஷன் நல்லா பார்க்கணும். ஒரு மணி நேரம் டெஸ்ட்டு போடுறீங்க, கரெக்ஷன் பார்க்காம போயிட்டீங்கன்னா வாழ்க்கையிலே இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடும். கரெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து நம்மளுடைய இது தெரியும். கரெக்ஷன் பார்க்காம போய் அதே டெஸ்ட்டை திரும்ப போட்டால் அதே மாதிரி தான் வரும். கரெக்ஷன் பார்த்துட்டு போனீங்கன்னா செண்டம் போட்டு போயிடுவீங்க. அப்போ கரெக்ஷன் நல்லா பாருங்கள். பார்த்துட்டு எங்கே வீக்காக இருக்கீங்களோ, இப்போ ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு கணக்கு தப்பாயிட்டா வீட்டில் போய் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சாப்டர் எடுத்து பாருங்கள். சிலாகிசத்தில் ஒரு தப்பாயிட்டா சிலாகிசத்தை எடுத்து பாருங்கள். எங்கே வீக்காக இருக்கீங்களோ டக்குன்னு எடுத்து பாருங்கள். அந்த தப்பு திரும்ப வரக்கூடாது, வேறு தப்பு வரலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா செஞ்ச தப்பையே திரும்ப செஞ்சாங்கன்னா முன்னேறவே முடியாது. புதுசாக தப்பு செஞ்சால் நம்ம என்ன செய்யலாம், ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கலாம். அப்போ செஞ்ச தப்பு திரும்ப வரக்கூடாது. அப்போ எக்ஸாமில் தப்பு வந்துன்னா வரக்கூடாது. அப்புறம் பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ உங்கள் கெப்பாசிட்டிக்கு எது வருமோ அதை மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். இப்போ அர்த்தமெட்டிக் நல்லா வருதுன்னா செலக்ட் பண்ணுங்கள், நியூமரிக்கல் நல்லா வருதுன்னா செலக்ட் பண்ணுங்கள். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அப்போ எது உங்களுக்கு நல்லா வருதோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நல்ல வாய்ப்பு விட்றாதீங்க. கன்சிஸ்டன்சியாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா விட்றாதீங்க, அப்படியே ரெகுலராக கால்ஃபர் வந்துகிட்டே இருக்கும். விட்றாங்க, அழுத்தி படிங்க. நம்ம RRB நமக்கு ரூரல் பேங்க்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. ஏற்கனவே உங்களுக்கு வரிசையாக என்கேஜாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ பாருங்கள். நம்மளுமே பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் டைம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டடாக இருக்கும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.